2014 19 மோடியை நிராகரித்த தமிழ்நாடு 2024 சத்தியமாக நிராகரிக்கும். வேண்டுமானால் வாக்குகள் சற்று கூடலாம் பிஜேபிக்கு. கடந்த முறை 5% 7% வாங்கினா இந்த முறை 10% 12% கூட வாங்கலாம், டபுள் டிஜிட்டில் கூட வாங்கலாம், நான் மறுக்கல. ஆனால் அவர்களால் ஒரு எம்பி சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. 3வது தடவையா மோடி ஜெயிச்சு டெல்லியில் ஆட்சி அமைக்கலாம், நான் மறுக்கல. வாய்ப்பு இருக்கு, பிரகாசமாவே இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபி 0. எங்கேருந்து பிஜேபி கூட்டணியும் ஏடிஎம்கேவும் ஜெயிப்பாங்க? என்ன அவங்களுக்கு 20% மேலே ஓட்டு எங்கேருந்து வரும்? இது மினிமம் காமன் சென்ஸ்ன்ற, இது ஒன்றும் பெரிய அறிவாளியாக இருக்கணும், ராக்கெட் சயின்ஸ் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் இந்த 10 தொகுதின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இது, ஏன்னா அவர் ஒரே கட்சி இந்தியாவிலே. அவர் எப்படின்னா லெஃப்ட்டில் இண்டிகேட்டரை போட்டு ரைட்டில் கையை போட்டு வண்டியை நேராக விட்டுருவார் டாக்டர் ஐயா. அதனால் அவர் மக்களவைத் தேர்தலில் நம்முடைய டாக்டர் ஐயா அவர்கள் பாஜகவுடன் தான் போவார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பிஜேபி வந்து அவங்க ஒரு 29 டீம்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு தேர்தல் எலெக்ஷன் ஒர்க்ஸ்க்காக தமிழ்நாட்டில். ஆமாம் சார், ஒரு பிரிவுகள் ஸ்டார்ட் பண்ணி அது அண்ணாமலை அவர்கள் அறிக்கை விட்டிருந்தாரு, நேற்று ட்விட்டரில் போட்டிருந்தாரு. 40 நம்மளே. அண்ணாமலை அவர் இந்த ஸ்பீச்சில் பார்க்குறேன், 2024க்கு பிறகு நாம் தமிழர் என்ற கட்சியே இருக்காதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. ஏங்க இது பிஜேபி வாயில் வந்ததெல்லாம் காங்கிரஸ் முக்து பாரத்னு பேசுவான், இவனை அழிச்சிடுவான், அவனை ஒழிச்சிடுவான், இவன் இருக்க மாட்டான், அவன் இருக்க மாட்டான், இதெல்லாம் பேச்சாங்க. யாரையும் அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாதுங்க. ஒரு கருத்துன்றது இருந்துகிட்டு தாங்க இருக்கும். சீமான் தப்பு பண்ணுறாருன்னா அவரை திருத்துங்க, இல்லை அவர் அரசியல் ரீதியாக தோற்கடிங்க. அவர் கட்சியே இருக்காதுன்றதெல்லாம் ஆணவமான பேச்சு. நான் ஒன்று கேட்குறேன், புதுசாக என்னத்தை கண்டுபிடிச்சிச்சு அமித்ஷா கவர்மெண்ட், அமித்ஷாவோட ஹோம் மினிஸ்டர் விடுதலை புலி ஆதரிக்கணுன்றாங்க, பிரபாகரன் படத்தை போட்டுக்கிறாங்க. புதுசாக என்ன வந்துடுச்சு உங்களுக்கு? இப்போ அவே சீமான தாம்பாக்கம் இழுக்கிறதுக்கு பிஜேபி விரும்புதா? சார், இப்போது தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போது நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஒவ்வொரு கட்சிகளுமே அவங்களுடைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு ஆளும் கட்சியான திமுக கிட்டேருந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் கூட்டணிகள் இதுதான் அப்படின்னு இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை, பட் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் திமுக பர்டிகுலர்லி முக்கியமான கட்சிகள்கிட்டலாம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அந்த பேச்சுவார்த்தை வெளியிலேருந்து பார்க்கும்போது சுமூகமாக போயிட்டுருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சுமூகமான மனநிலை தான் நீடிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எஸ், நீங்கள் விரும்புகிற மாதிரி திமுக கூட்டணி உடையாது. அதனால் நீங்கள் உங்கள் ஆசை இல்லை, உங்கள் ஆசையை நீங்கள் மாற்றிக்கோங்க. இந்த எலெக்ஷனில் முடியாது, மேபி அசம்பிளி எலெக்ஷனில் உங்கள் ஆசை நிறைவேறலாம், வரக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷனில் உங்கள் ஆசை நிறைவேறாது. திமுக கூட்டணி உறுதியாக இருக்கும். கூட்டணி பேச்சுவார்த்தையில் சில நெருடல்கள் இருக்கிறது உண்மை, ஆனால் அது வெற்றிகரமாக கையாளப்படும். 2019 21 தேர்தல்கள் மாதிரியே 24 தேர்தலிலும் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் சுமூகமான முடிவு எட்டப்படும். எந்த மாற்று கருத்துக்கும் இடம் வேண்டாம். பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சும் இருக்காது, அப்படியே கண்டினியூ ஆகும். இப்போது ஐஎன்டிஏக்குள்ளே முதல் தீப்பொறி அப்படிங்கிறது திமுகலேருந்து தான் அவர்களுடைய செயல்பாடுகள், குறிப்பாக உதயநிதி அவர்களுடைய செயல்பாடுகள் அதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லப்படும் போது, பட் தமிழ்நாட்டில் உறவு சுமூகமாக தான் இருக்குது அப்படின்ற போது, அப்போ அந்த பாயிண்ட்லேருந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே அப்படி தான் போய்கிட்டு இருக்கா? காங்கிரஸ் திமுக மேலே எந்த ஒரு ஒரு இதுலேயும் இல்லையா? ஒரு இல்லை, நீங்கள் நினைக்க, மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் பெரிதுபடுத்துகிற மாதிரி ஒன்றும் கிடையாது. உள்ள சீட் ஷேரிங்கில் ப்ராப்ளம்ஸ் எல்லா கட்சியிலையுமே இருக்கும், அதுதான் அங்கேயும் இருக்குது. கூட்டணியை விட்டு அவங்க ஒருபோதும் வெளியில் போக மாட்டாங்க. அது ஒரு உறுதியான கூட்டணி. பாஜக எதிர்ப்பு என்கின்றதில் உறுதியாக அவங்க இருக்காங்க. 2019 21 இது 24 அது ஒரு விதமான உண்மையிலே கொள்கை கூட்டணி தான். அவங்க பிரிஞ்சு போக மாட்டாங்க. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். கூட கேட்பாங்க, இவங்க கம்மியாக கொடுப்பாங்க, பேச்சுவார்த்தையில் இறுதி முடிவு எட்டப்படும். அதனால் எந்த சிக்கலும் திமுக கூட்டணியில் இருக்காது. திமுக கூட்டணியில் எந்த சரணமும் இல்லை. ஏன்னா இது எந்த பேசிஸில் நான் யோசித்தேன் அப்படின்னா, இப்போ இந்த மழை வெள்ள நிவாரண பணிகள்லாம் கூட கொடுக்கும்போது காங்கிரஸ்லேருந்து அந்த நிதி உதவி அப்படிங்கிறது திமுக கிட்ட கொடுக்காம நம்மளே நேரடியாக மக்கள்கிட்ட போய் கொடுப்போம், நம்ம மக்கள்கிட்ட பரிச்சயமாகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் காங்கிரஸ் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் கேள்விப்பட முடிஞ்சுது. ஸோ நம்மளும் கொஞ்சம் திமுக நிழல்லையே இல்லாத மாதிரி கொஞ்சம் தனித்து இருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அது எல்லா கட்சிக்குமே இருக்கும். காங்கிரஸ் மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளுக்குமே, சிறிய கட்சிகளுக்கு கூட அது இருக்க தான் செய்யும். அதை வச்சுக்கிட்டு அவங்க தனியாக தேர்தலில் போயிடுவாங்க, சீட் ஷேரிங்கில் ப்ராப்ளம் வந்ததுன்னா உறவு அறுத்துட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது, ஒருபோதும் அதற்கு வாய்ப்பு கிடையாது. பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோட ஓட்டு திமுக ரொம்ப தேவை. தனியாக போனால் காங்கிரஸ் 0.
ஆனால் காங்கிரஸ் இல்லாமல் திமுக போனால் திமுகவுக்கும் பெரிய நெருக்கடி உண்டாகும், மிகப்பெரிய நெருக்கடி உண்டாகும். அதனால் அவங்க 2 பேரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போக மாட்டார்கள். கண்டிப்பாக இந்த தேர்தலில் பிரிந்து போக மாட்டார்கள். இன்னொரு பக்கம் இப்போ திமுக சைட்லேருந்து ஒவ்வொரு பகுதிகளுக்கும் போயிட்டு நிர்வாகிகள்கிட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு இருக்கும்போது இந்த தொகுதியை வந்து காங்கிரஸுக்கு கொடுக்க வேணாம், திமுகவே நிற்கணும். குறிப்பாக இப்போது ஜோதிமணியாக இருக்கட்டும், மற்ற சில எம்பிஸ் இருக்கிறவங்க திருநாவுக்கரசு உள்ளிட்ட எல்லாரும் காங்கிரஸ் இப்போ எம்பிக்கெலாம் இருக்கிறவங்களே கூட அந்த தொகுதியில் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க. அவங்க மேலே திரும்பவும் காங்கிரஸ் கொடுக்க வேணாம், திமுக கொடுங்க அப்படின்ற போது அதை எப்படி டேக்கிள் பண்ண போகுது? இல்லைங்க, இது எல்லா கட்சியிலுமே இருக்க பிரச்சனை. இதை வச்செல்லாம் நீங்கள் வந்து குளிர்காயணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் நடக்காது. எல்லா கட்சியிலுமே இந்த சிக்கல் இருக்கும். போன தடவை கொடுத்த தொகுதியை இந்த தடவை கொடுக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. எல்லா எம்பிஸ் மேலேயும் அதிருப்தி இருக்குது. நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன், 39 எம்பி இருக்கான் தமிழ்நாட்டில். 39 தொகுதிக்கு போனீங்கனாலும் 39 தொகுதியிலுமே எம்பிஸை வந்து வசைப்பாட தான் செய்வாங்க. எங்கள் பக்கமே எட்டி பார்க்கல, ஓட்டு கேட்டு வந்தார், அதுக்கப்புறம் வரலன்னு தான் சொல்லுவாங்க. இதே தான் ஏடிஎம்கே பீரியட்லேயும் சொன்னாங்க. ஆகவே இது ஒரு மேட்டரே கிடையாது. அது வந்து தேர்தல் ஒன்ஸ் அந்த வாக்குப்பதிவு நாள் நெருங்க கேம்பெயின் சூடு பிடிக்க இதெல்லாம் வந்து கீழே போயிடும். டெல்லியில் மோடி வேணுமா வேணாமா, அதுதான் மெயின். மற்ற பிரச்சனைகளெல்லாம் கீழுக்கு தள்ளப்படும். தொகுதிகள் காங்கிரஸுக்கு கடந்த முறை கொடுக்கப்பட்ட அதே தொகுதிகள் கொடுக்கப்படும் தான் நான் நம்புகிறேன். பட் தொகுதிகள் வந்து வேறு தொகுதிகள் எண்ணிக்கை அதே மாதிரி இருக்கும், ஆனால் தொகுதிகள் வேறாக இருக்கும். கடந்த முறை கொடுக்கப்பட்ட தொகுதிகளில் சில தொகுதிகள் 9 கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட இந்த முறை 9 கொடுக்கப்படும் என்கிறார்கள், எனக்கு கிடைச்ச தகவல் அது. பட் தொகுதிகள் வந்து வேறு தொகுதிகளாக இருக்கும். கடந்த முறை கொடுக்கப்பட்ட தொகுதிகளில் ஒரு 4 அல்லது 5 தொகுதிகள் வேறு தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. வெற்றி வாய்ப்பை பொறுத்து தான் அது தீர்மானிக்கப்படும். அதனால் ஒவ்வொரு தொகுதியிலையும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் இருக்குது. எல்லா தொகுதியிலுமே ஏதாவது ஒரு விதமான பிரச்சனை இருக்க தான் செய்யும். இந்த கட்சிக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்குமே அது இருக்க தான் செய்யுது. இவங்க வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள கட்சி என்பதால், கூட்டணி என்பதால் இங்கே பிரச்சனை அதிகமாக இருக்குது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சீட்டு வாங்கிட்டால் நீங்கள் ஜெயிப்பது உறுதி. ஒரு சீட்டு வாங்கினாலும் ஒரு சீட்டு கன்ஃபார்ம். சீட்டு வாங்கினா அடுத்த நிமிஷமாக நீங்கள் வெற்றி வேட்பாளர் தான், எம்பி தான். ஆனால் அதிமுக கூட்டணியிலையோ பிஜேபி கூட்டணியிலையோ அது கிடையாது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். வெல்லும் சனநாயகம் அப்படிங்கிற ஒரு பெரிய மாநாட்டை இது பண்ணி விசிகா வந்து தங்களுடைய ஒரு பலத்தை காட்டிட்டோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோடு அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அப்போ விசிகா எதிர்பார்ப்பது 3 தொகுதிகள் அப்படின்னு ஒரு தகவல் எதிர்பார்க்கறது இல்லை, 2 தான் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. 2 தான். இப்போ லாஸ்ட் டைம் கொடுத்த அதே ஃபார்முலா தான் நான் அறிந்த வரையில். தொகுதிகள் மாறும், ஆனால் தொகுதிகள் கண்டிப்பாக. ஏன்னா இங்கே வாங்கினீங்கன்னா வெற்றி உறுதி. 2 வாங்கினாலும் 2 வெற்றி உறுதி, 1 வாங்கினாலும் 1 உறுதி உங்களுக்கு. அங்கே அப்படி கிடையாது. மற்ற கூட்டணிகளில் எந்த வாய்ப்பும் கிடையாது ஜெயிக்கிறதுக்கு. இங்கே திமுகவினுடைய முக்கியமான ஒரு விஷயம் எப்படி இருக்கும்னா, பிரச்சாரத்தின் போது பாஜக வந்துவிடக்கூடாது. அதிமுகவை எதிர்க்கும் போதும் பாஜகவை பின்னாடி வச்சு தான் எதிர்த்தாங்க. மதவாதம் உள்ளே வந்து விட. இப்போ இருக்கிற சூழலில் அதே ஒரு கருத்துன்றது, அதே பிரச்சார யுக்தின்றது கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், நிச்சயமாக கை கொடுக்கும். 10 ஆண்டு கால மோடி அரசு வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் கேள்வி. தமிழ்நாட்டில் மோடிக்கு எதிரான அலை பிரம்மாண்டமாக வீசுகிறது. நிச்சயமாக வந்து 2019 வந்த ரிசல்ட் தான் இங்கே வரும், நான் உறுதியாக நம்புகிறேன். அசம்பிளி எலெக்ஷன் வேறு. பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2019 ரிசல்ட் அப்படியே எங்கள் ரெப்ளிகேட் ஆகும். திமுக அரசின் மீது இருக்கக்கூடிய விமர்சனம் கூட மக்களவை தேர்தலில் கண்டிப்பாக நிச்சயமாக எதிரொலிக்காது என்று நான் நம்புகிறேன். இது மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல். 2014 19 மோடியை நிராகரித்த தமிழ்நாடு 2024 சத்தியமாக நிராகரிக்கும். வேண்டுமானால் வாக்குகள் சற்று கூடலாம் பிஜேபிக்கு. கடந்த முறை 5% 7% வாங்கினா இந்த முறை 10% 12% கூட வாங்கலாம், டபுள் டிஜிட்டில் கூட வாங்கலாம், நான் மறுக்கல. ஆனால் அவர்களால் ஒரு எம்பி சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. ஆனால் இங்கே திமுக மீது ஒரு குற்றச்சாட்டாகவே, அழுத்தமான குற்றச்சாட்டாகவே அதிமுக பாஜக எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள், இந்த கரண்ட் பில் உயர்வு, சொத்து வரி உயர்வு, நீட் விவகாரம், வேங்கை வயல் பிரச்சனை, இந்த மாதிரி வரிசையாக அடுக்கப்பட்ட இந்த பிரச்சனைகள் எதுவும் இப்போ இதில் பெருசாக பிரதிபலிக்கும். அதெல்லாம் உண்மை. அந்த அதிருப்தி இருக்கிறது உண்மை. நீங்கள் சொன்னதை விட கூடுதலாகவே அதிருப்தி இருக்குது. பட் அது இந்த எலெக்ஷனில் எதிரொலிக்காது. அசம்பிளி எலெக்ஷனில் கண்டிப்பாக எதிரொலிக்கும். நிச்சயமாக அசம்பிளியில் எதிரொலிக்கும். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக தப்பிச்சிடும். அதனால் பார்லிமெண்ட்டில் இவங்களுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்று தான் நான் நம்புகிறேன். திமுக கூட்டணி எஸ் 2014 கிட்டத்தட்ட டோட்டல் ஸ்வீப் 37 சீட்டு. இட் வாஸ் டோட்டல் ஸ்வீப். 19 38 சீட். இந்த முறை 39 ஸ்வீப் நான் நம்புகிறேன். இப்போ டோட்டல் ஸ்வீப் அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது, இப்போ நான் ஒரு வார இதழில் நான் படித்தேங்க சார். பின்னாடி இருக்கிற அந்த பெண் நிறுவனம் அப்படின்றது தேர்தல் பணிகளை செய்கிறவங்க வந்து ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. அந்த ஆய்வில் ஒரு 10 தொகுதியில் வந்து ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் திமுக, அப்படியான விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிருப்தி அலைகள் வீசுகிறது. ஒரு 10 தொகுதியில் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா கூட அந்த 10 தொகுதிகள் நேமும் இருக்குங்க சார். சொல்லுங்கள், படிங்க. திருவள்ளூர், கோவை, பொள்ளாச்சி, சேலம், கிருஷ்ணகிரி, கரூர், வேலூர், நெல்லை, நாமக்கல், சிவகங்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதிகளெல்லாம் கொஞ்சம்
எதிர்ப்பு அலைகள் இருக்குது, கொஞ்சம் ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கிறதாக அந்த தகவலை நான் படித்தேன், அந்த செய்தியை படித்தேன். அப்படியான நிலவரம் அந்த பகுதியில் நிலவரத்துக்கான காரணங்கள் சில இதெல்லாம் கொங்கு மண்டலத்தில் வருது, கொஞ்சம் சவுத்துலேயும் இருக்குது, ஸோ இந்த நார்த்லேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே இருக்கிற இந்த விஷயங்களுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதாவது மாநில அரசு மேலே ஒரு அதிருப்தி இருக்குது, அது கண்டிப்பாக இருக்குது. அந்த அதிருப்தி தான் அதுக்கு மெயின் காரணம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது 2019 திமுக கூட்டணி 57% ஓட்டு வாங்குச்சு, அதிமுக கூட்டணி 23% ஓட்டு வாங்குச்சு. கேப் எவ்வளோ, 33, 43, 34% கேப். இன்றைக்கி அந்த 57%ன்றது ஒரு 12% குறைஞ்சிருக்கு. ரஃப்பாக வச்சுக்கோங்களேன், 45% வச்சுக்கலாம். இவங்களோட 23ன்றது குறைஞ்சது 6-7%, 15% தான் இருக்குங்களே. ஏன்னா ஏடிஎம்கே உடஞ்சி போச்சு, பாமக இல்லை, பிஜேபி இல்லை. அப்படியே இருந்தாலும் இவங்களுக்குள்ள அந்த பழைய ஒற்றுமை கிடையாது. ஸோ அந்த கேப் 28-30% இருந்துக்கிட்டே இருக்குது. இது பெரிய அறிவெல்லாம் தேவையில்லை, இதுக்கு ஐன்ஸ்டைனோட அறிவு தேவையில்லை இதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இவங்களுக்கு அந்த கேப்புன்றது கடந்த முறை 34% இருந்தது. சரிபாதியாக உடஞ்சதுனா கூட இப்போ 17-18% இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிபாதியாக உடஞ்சதுன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு வாதத்துக்கு. யூசி 10%க்கு மேலே கேப் இருந்தாலே நீங்கள் தோக்கிறது உறுதி. இங்கே 17-20% தான் எப்படி ஜெயிப்பீங்க? எல்லா தொகுதிகள்லேயும் 40 தொகுதியிலையும் எதிர்க்க லாஸ்ட் டைம் 2 முனை போட்டி தான். இன்றைக்கி மினிமம் 3 முனை போட்டி உறுதி. எங்கேருந்து இப்போ பிஜேபி கூட்டணியும் ஏடிஎம்கேவும் ஜெயிப்பாங்க? என்ன அவங்களுக்கு 20%க்கு மேலே ஓட்டு எங்கேருந்து வரும்? 39 + 1 40 தொகுதியிலையும், பாண்டிச்சேரியோடு சேர்த்து நான் சொல்கிறேன், 40 தொகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் அதிமுக 20%, பிஜேபி கூட்டணி 22% வாங்குதுன்னு வச்சுக்கிட்டா கூட அவங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. ஏன்னா நீ மினிமம் ஜெயிக்கிறதுக்கு 30% கிராஸ் பண்ணணும். அவங்ககிட்ட 40% இருக்குது. மினிமம் 40 இருக்குது. இது மினிமம் காமன் சென்ஸ்ன்ற, இது ஒன்றும் பெரிய அறிவாளியாக இருக்கணும், ராக்கெட் சயின்ஸ் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் இந்த 10 தொகுதின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இது அவங்க கட்சிக்காரங்களை உஷார்படுத்துறதுக்கு திமுகவை கிளப்பி விட்ட செய்தி. நீங்கள் அப்படியே படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம்னு நினைக்காதீங்க. காமராஜர் சொன்னார்ல, படுத்துக்கிட்டே ஜெயிக்கலான்னு. அந்த மாதிரிலாம் ஜெயிக்க முடியாது, கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும்னு கட்சிக்காரர்களை உஷார்படுத்துறதுக்காக சொன்னது. அது வாய்ப்பே கிடையாது எதிர்கட்சிகள் ஜெயிக்கிறதுக்கு. ஸோ அந்த வகையில் தான் இப்போ நான் அதிமுகவுக்கு வரேங்க சார். இப்போது அதிமுக ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்னு தயாராக உட்காந்துருந்தாலும் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வரலன்ற ஒரு பார்வை தான் இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறாங்க வேலைகளில் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிமுகவினுடைய தற்போதைய நகர்வு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? அது ஒன்றும் கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு யாரும் போய் சேர மாட்டேன்றான் அதிமுகவோட. ஏன்னா இந்த வளரும் கட்சிகள் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் டெல்லியில் யார் பவரில் இருக்காங்களோ அவங்க கூட போகணும் தான் விரும்புவாங்க. ஏடிஎம்கே கூட போகணும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா பணமும் பொருளும் அதிகாரமும் அங்கே தான் இருக்குது. ஆகவே அவர்கள் அதைத்தான் விரும்புவார்கள். அப்படி தான் பார்க்கணுமா? இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை யாரும் ஏற்றுக்க தயாரில்லைன்னு பார்க்கறதா இப்போ? ஏன்னா இல்லை, அதை நான் பார்க்கல. எடப்பாடி தலைமையை ஏற்றுக்க விரும்பாதது பிரச்சனை கிடையாது. அதிமுகன்றது எடப்பாடி கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஓட்டு எடப்பாடி கிட்ட தான் இருக்குது. அது அவங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த வளரும் கட்சிகள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நடக்க போகிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன். எடப்பாடி கூட போனாலும் 0, பிஜேபி கூட போனாலும் 0. 2 0ல் எந்த 0 வேணும்? ஒரு 0ல் போனால் வெறும் ஓட்டு வேணால் கொஞ்சம் வரலாம், அதிமுகன்னு கூட சொல்லிக்கலாம். இன்னொரு 0வோட போனீங்கன்னா காசு நல்லா வரும். மோடி மறுபடியும் 3வது தடவை ஜெயிச்சிட்டாருன்னா எதனா பதவி கூட கிடைக்கலாம், மத்திய அரசில் எதனா பதவி கூட கிடைக்கலாம். அதனால் அங்கே தான் போக விரும்புவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வெற்றி கூட்டணிங்க. இவங்க 2 பேரும் பிரிஞ்சு கிடக்கும்போது ப்ளஸ் சீமான் வேறு ஒரு பக்கம் ஓட்ட உடைப்பார். 4 முனை போட்டி உறுதி தமிழ்நாட்டில். 4 முனை போட்டியில் அவங்க திமுக கூட்டணி 40 அடிச்சிடுவாங்க. இது மினிமம் காமன் சென்ஸுங்க, புரிஞ்சுக்கோங்க. 3வது தடவையாக மோடி ஜெயிச்சு டெல்லியில் ஆட்சி அமைக்கலாம், நான் மறுக்கல, வாய்ப்பு இருக்குது, பிரகாசமாகவே இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபி 0. இப்போ ஒருவேளை அந்த தலைமைன்ற ஒரு காரணம் ஒன்று சொல்லியிருந்தேன். இன்னொரு பக்கம் இவங்க என்ன தான் அழுத்தமாக 1000% பிஜேபி கூட அகைன் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாலும் இன்னமும் நம்ப முடியாத ஒரு சூழலில் தான் கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்களோ, போய் சேர்றதுக்கான தயக்கத்தில் அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. இது திமுகலேருந்து வெளியேறி சொல்கிறீங்களா? ஆமாம். இல்லைங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அவர் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு தான் பிஜேபியை டைவர்ஸ் பண்ணிட்டோம், விவாகரத்து கொடுத்துட்டேன், இனி ஒருபோதும் நான் பிஜேபிக்கு தாலி கட்டி வாழ்க்கை நடத்த மாட்டேன்னு நிரூபிச்சிட்டா கூட இந்த கூட்டணி கட்சிகள் அங்கே போக மாட்டாங்க. ஏன்னா இது வெற்றி கூட்டணி, ஒரு கொள்கை கூட்டணி. இது நீங்கள் 1000 குறை சொன்னீங்கனாலும் பிஜேபிக்கு எதிராக, மதவெறிக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணி இது. எடப்பாடி என்னங்க பண்ணார்? ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பிஜேபி பண்ண எல்லா பாவத்துக்கும் துணை போனது அதிமுகங்க. சிஏஏ சட்டம் யார் ஆதரவோட பார்லிமெண்ட்டில் நிறைவேறிச்சு?
முத்தலாக் சட்டத்துக்கு பார்லிமெண்ட் லோக்சபாவில் ஒரு ஸ்டாண்டு, ராஜ்யசபாவில் ஒரு ஸ்டாண்டு. உதயமின் திட்டத்தை கொண்டு வந்தது யார்? பிஜேபி. 3 வேளாண் சட்டத்தை ஆதரித்து பேசினவருங்க எடப்பாடி. 700 பேரை பலி வாங்கிய 3 வேளாண் சட்டங்கள் அதை ஆதரித்து பேசினவர் எடப்பாடி. இந்த மாதிரி பிஜேபி கவர்மெண்ட் மோடி 2.0ல் எஸ்பெஷலி 2.0ல் பண்ண எல்லா பாவத்துக்கும் துணை போயிட்டு இன்றைக்கி திடீர்னு வந்து நான் வெளியில் வந்துட்டேன்னா எப்படி மக்கள் உங்களை நம்புவாங்க? அந்த வாக்கு வங்கி எப்படி உங்களை நம்புன்றேன் நான். இது நடக்கிறது டெல்லிக்கு. மறுபடியும் புரிஞ்சுக்குவாங்க எலெக்ஷன். இன்றைக்கி அவர் எடுத்த ஸ்டாண்டை நான் பாராட்டுறேங்க, வரவேற்கிறேங்க. இதில் உறுதியாக இருந்தாருன்னா நமக்கு மகிழ்ச்சி. சார், ஆனால் இப்போது அவருடைய தலைமையில் அதிமுக இருக்குது. இவ்வளோ நாளாக பாஜக கூட்டணிங்கிறது நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. இப்போ அதையும் புறந்தள்ளிட்டு வந்தாச்சு அப்படின்ற வகையில் தன்னை ஒரு நல்ல தலைவராக நிலைநிறுத்திக்கணும், காட்டணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் அவருக்கு இருக்கும் இல்லையா? நிச்சயமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல இந்த எலெக்ஷன் கேட்கறது எனக்கு புரியுது. இந்த தோல்வி வந்து அவருக்கு ஒரு பின்னடைவாக வருமானு நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக கரெக்ட். ஆனால் அவர் எதை குறி வைக்கிறாருன்னா 26 குறி வைக்கிறார். இந்த பாருங்கள், நான் பிஜேபியோட இல்லைங்க, என்னை நம்புங்கன்றார். அவர் நெஞ்ச கீழ்ச்சி காமிக்கிறார். நான் பாவத்தை பண்ணிட்டேன், பிஜேபியோட போய் பாவத்தை பண்ணிட்டேன், செய்யக்கூடாத பாவத்தை பண்ணிட்டேன், பண்ணக்கூடாத பாவத்தை பண்ணிட்டேன், நானே சரி பண்ணிக்கிறேன், என்னை கழுவில் ஏற்றுறாதீங்க, எனக்கு அசம்பிளிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்றது தான் பார்லிமெண்ட் எலெக்ஷனை அவர் பலி கொடுக்கறது. கண்டிப்பாக தோல்வி வரும். தோல்விக்கு பிறகு ஒரு கேள்வி எழும். ஆமாம், தோல்வி 8 தோல்வி எடப்பாடி, 9 தோல்வி எடப்பாடின்னு பேசுவான் எதிர் தரப்பில். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? நான் பிஜேபியோட இல்லை, அதனால் எனக்கு வாக்கு கொடுங்கன்னு 26க்கு கேட்பார். தப்பி தவறி 1 சீட் 2 சீட் ஜெயிச்சார்னா அதுக்கு வாய்ப்பு குறைவு. அப்படி எதனா 1-2 ஜெயிச்சார்னா அது பெரிய வெற்றி ஆகிடும். 1 சீட் ஜெயிச்சா கூட அது பெரிய வெற்றிங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்லது அந்த ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் சொன்ன மாதிரி 10 தொகுதின்னு சொன்னீங்கல்ல, 4 முனை போட்டின்னு தெளிவாக தெரியுது. 4 முனை போட்டியில் திமுக கூட்டணி 10 சீட்டு தோற்றுதுன்னா எழுதி வச்சுக்கோங்க, 26ல் திமுகவுக்கு வந்து 3 சீட்டு இல்லை 5 சீட்டு தான் கிடைக்கும். ஆனால் அது நடக்காது. இது உண்மைன்னா அது உண்மைன்ற நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை இது உண்மை இல்லை, இது பொய். திரும்பவும் சொல்கிறேன், 40 திமுக கூட்டணி அடிச்சிடும் பார்லிமெண்ட்டில். ஒருவேளை இது உண்மையாக இருந்ததுன்னா 10 சீட்டு எதிர்கட்சிகளுக்கு போகணும். எது 4 முனை போட்டியில் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் 4 முனை போட்டியில் 10 சீட்டை திமுக தோக்கும். அந்த 10 யாருக்கு போதும்? திமுக கூட்டணி 10 தோக்கும்னா மக்கள் வெறுப்பு திமுக மேலே வானளவு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதோட அர்த்தம் என்னன்னா 26ல் திமுக 3 சீட்டு இல்லை 5 சீட்டு ஜெயிக்கும்னு அர்த்தம். ஒற்றை இலக்கத்தில் வரும்னு அர்த்தம். அது நடக்காது. இதுக்கு நடுவில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நடுவில் பிஎம்கே ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்களேங்க சார். பிஎம்கே எனக்கு தெரிஞ்சு டாக்டர் ஐயா பாஜகவுடன் தான் போவார். ஏன்னா அவர் ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர் கடைசி நிமிஷத்தில் பிஜேபியோடு போவதுதான் அவருக்கு வாடிக்கை. ஏன்னா அவர் ஒரே கட்சி இந்தியாவிலே. அவர் எப்படின்னா லெஃப்ட்டில் இண்டிகேட்டரை போட்டு ரைட்டில் கையை போட்டு வண்டியை நேராக விட்டுருவார் டாக்டர் ஐயா. அதனால் அவர் மக்களவைத் தேர்தலில் நம்முடைய டாக்டர் ஐயா அவர்கள் பாஜகவுடன் தான் போவார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதை தவிர டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீது 2 சிபிஐ எஃப்ஐஆர் இருக்குது. இது 2004-09 டாக்டர் மன்மோகன் சிங் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டில் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தப்போ மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்ததில் நடைபெற்றதாக சொல்லப்படக்கூடிய முறைகேடு சம்பந்தமாக 2 எஃப்ஐஆர்ஸ் இருக்குது. அந்த 2 எஃப்ஐஆர் இன்னமும் அலைவாக இருக்குது. 2014-லையும் 19-லையும் ஏன் டாக்டர் ஐயா அந்த முடிவு எடுத்தார் நீங்களே புரிஞ்சுக்கலாம். அசம்பிளியில் அவர் என்ன எப்படி பண்ணுவார், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிலாம் 2016. ஆனால் 19 பிஜேபி, 14லையும் பிஜேபி, 24லையும் பிஜேபி. எனக்கு தெரிந்து டாக்டர் ஐயா அவர்கள் இந்த தேர்தலில் பிஜேபியுடன் தான் போவார் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை அதிமுக வந்தால் அது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அது ஷாக்கிங்காக இருக்கும். சார், நான் இன்னொரு பக்கம் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இந்த டீம் அப்படிங்கிறது வந்து பிஜேபி சைடு இருக்கிறாங்க. இன்னும் அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணல. இப்போ ஓபிஎஸ் ஆனால் ஓரளவு சொல்லிட்டாரு. இப்போ அவரோட இதில் கூட நான் திரும்பவும் ரெட்டலையில் நிற்பேன், பாஜக கூட்டணியில் ரெட்டலையில் நிற்பேன்னு சொல்லியிருக்கிறாருங்க சார். அவ்வளோ உறுதியா? அப்படி தான் பேசுவார் கடைசி வரைக்கும் அப்படி தான் பேச வேண்டியதுதான். காசா பணமா பேச வேண்டியதுதான். தொண்டர்களோட உரிமையை மீட்கணும்னு சொல்லிட்டு அந்த நிறைய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸாக போய் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதெல்லாமே ஒரு நம்பிக்கை. ரெட்டையிலே எப்படி மீட்பார்னு தெரியல. ரெட்டையில எடப்பாடிக்குன்னு சொல்லியாச்சு. அது இந்த எலெக்ஷனில் மாறி வருவதற்கு வாய்ப்பு குறைவு என்று தான் நான் நம்புகிறேன். ஸோ அப்போ நான் இன்னொரு பக்கம் பிஜேபியோட ஒர்க்ஸ்க்கு போகிறேன். ஸோ பிஜேபி வந்து அவங்க ஒரு டீம்லாம் ஃபார்ம் பண்ணி 39 டீம்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஒரு தேர்தல் எலெக்ஷன் ஒர்க்ஸ்க்காக. இன்னொரு தமிழ்நாட்டில் ஆமாங்க சார், ஒரு பிரிவுகள் ஸ்டார்ட் பண்ணி அது அண்ணாமலை அவர்கள் அறிக்கை விட்டுருந்தாரு, நேற்று ட்விட்டரில் போட்டிருந்தாரு. ஸோ உறுதி 40 நம்மதே. சார் அவங்க 25 எக்ஸாக்டாக அவங்க டார்கெட் வைக்கிறாங்க சார், கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாஜகவுக்கு குறிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலான அந்த செயல்பாடு எந்த அளவுக்கு ஏதாவது வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி முதலையே சொல்லிட்டேன் கோபி. பதில் இது நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் இதுதான் என் பதில். இப்படிலாம் பேசுறதால அண்ணாமலைக்கு திருப்தின்னா இருந்துட்டு போட்டோம். நம்ம ஏன் அவர் மகிழ்ச்சியை கெடுப்பானே? நம்ம மேலே கோவப்படுவார் அவர்.
ஏற்கனவே பத்திரிகையாளர் மேலே நிரம்ப மரியாதை வச்சுருக்கவர். பத்திரிகையாளர்களை பற்றி பேசும்போது எப்படிலாம் அவர் விமர்சனம் பண்ணுவார்னு தெரியும். என்னை பற்றியும் அவர் அப்படி விமர்சனம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க சந்தோஷத்தை கெடுக்க நான் விரும்பலை. ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொன்ன மாதிரி 4 முனை போட்டின்னு சொல்கிறதுக்கு காரணமாக இருந்த நாம் தமிழர் கட்சி இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக என்ஐஏ ரைட்லாம் வேறு வந்து அவர்கள் பற்றின பேச்சை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அவருடைய நாம் தமிழருக்கு இருக்கிற வாய்ப்புகள் தற்போதைய நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டாலும் எப்படி இருந்தாலும் என்ஐஏ ரைடு இருந்தாலும் இல்லாட்டியும் 6-7% தான், அவ்வளோதான். ஏன்னா அவரே 2021 எலெக்ஷன் முடிஞ்சோன்னா ஒரு பேட்டியில் சொன்னார், என்ன தோத்துட்டீங்களேன்னு கேட்டப்போ நான் எந்த எலெக்ஷனில் ஜெயிச்சேன்னு சிரித்தார். யார்? நம்முடைய சீமான் அவர்கள். அதனால் அதிகபட்சம் அந்த 6-7% தான். என்ஐஏ ரைட்ஸ் வந்து ஆச்சரியமான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் என்ஐஏ ரைட்ஸ் நான் ஆச்சரியமாக பார்க்கிறேன். திடீரென்று மத்திய அரசுக்கு என்ன ஞானோதயம் வந்ததுன்னு தெரியல. புதுசாக என்னத்தை அவர் பேசிட்டார், இது வரைக்கும் என்ன பேசினாரோ அதை தான் பேசிட்டு கிடந்தார். விடுதலை புலி ஆதரவாளர்னு தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தை யார் ஒருத்தரும் ஆதரித்து பேச முடியாது, அது சட்டப்படி குற்றம் யாராக இருந்தாலும். புரியுதா? விடுதலை புலிகள் மீதான தடை தவறு, அந்த தடையை நீக்குங்கள் என்று கேட்பது வேறு. ஆனால் விடுதலை புலிகளை நாங்கள் ஆதரிக்கிறோம், அதாவது வாயளவில் ஆதரிக்கிறோன்னு சொன்னாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அது வைகோ விஷயத்திலே செட்டில்டு பொசிஷன். சித்தாந்த ரீதியாக நான் புலிகளை ஆதரிக்கிறேன்னு ஒருத்தர் பேசுகிறாருன்னா அது சட்டப்படி குற்றம் அல்ல என்பதுதான் உச்சநீதிமன்றத்தின் கருத்து. ஆனால் அதை மீறி நீங்கள் பொருள் உதவியோ அல்லது வந்து ஆயுதங்களோ ஏதாவது ஒரு விதத்தில் மெட்டீரியல் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது சட்டப்படி குற்றம். இப்போ என்னையே வந்து அந்த மாதிரி இவங்க வந்து உதவிகள் செஞ்சுருக்காங்கன்ற சார்ஜில் உள்ளே வருது. அது எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியாது. வாய்மொழி ஆதரவு என்பது சட்ட ரீதியாக தவறு கிடையாது. புலிகள் அப்படி பார்த்தோன்னா புலி படத்தை வச்சு தான் இப்போ விடுதலை விசிகா மட்டும் என்ன பண்ணுறாங்க, பிரபாகரன் படத்தை தானே விசிகா ஃபோட்டோ வச்சுக்கிறாங்க. தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தோட ஃபோட்டோ நீங்கள் எப்படி வைப்பீங்க? சட்டப்படி வந்து ஆனால் ஆதரிப்பது என்பது வந்து நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து தவறு கிடையாதுன்னு தான் வைகோ விஷயத்தில் உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு. வைகோ என்ன சொன்னார் 2002? ஐ வாஸ் அ சப்போர்ட்டர் ஆஃப் எல்டிடி எஸ்டர்டே, ஐ எம் அ சப்போர்ட்டர் ஆஃப் எல்டிடி டுடே, வில் பி அ சப்போர்ட்டர் ஆஃப் எல்டிடி டுமாரோன்னாரு. அதுக்கு தான் கேஸ் ஜெயலலிதா பொட்டால பூச்சி உள்ளே போட்டாங்க 2002 ஜூலையில். 2003 டிசம்பரில் தான் வெளியில் வந்தார். சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் போடும்போது வாஜ்பாய் கவர்மெண்ட்டு டெல்லியில் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தை வாய்மொழியாக ஆதரிக்கிறது தப்புன்னு ஜெயலலிதா கவர்மெண்ட் சொல்லுது. உங்கள் கருத்து என்னென்னு மத்திய அரசாங்கத்தை உச்சநீதிமன்றம் கேட்கும்போது 2 அஃபிடவிட் தாக்கல் பண்ணாங்க வாஜ்பாய் கவர்மெண்ட், அத்வானி ஹோம் மினிஸ்டர். ஆமாம், வாய்மொழியாக ஆதரவு கொடுத்தாலும் தப்புன்னு உள்துறை அமைச்சரும் ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணாங்க. உடனே பெரிய அளவில் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு கிளம்பிச்சு, கொந்தளிப்பு வந்தது. அன்றைக்கி பிஜேபி கூட்டணியில் இருந்த திமுக எதிர்த்தது, பாமக எதிர்த்தது. உடனே என்ன பண்ணாங்க, 2வது அஃபிடவிட் தாக்கல் பண்ணாங்க, வாய்மொழியாக ஆதரவு கொடுப்பது தவறு அல்லன்னு. சுப்ரீம் கோர்ட்டு அதை ஏற்றுக்கிட்டு சொல்லிச்சு. ஆமாம், வாய்மொழியாக ஒரு இயக்கம் தடை செய்யப்பட்டிருக்கிறது, தடை செய்யப்பட்ட இயக்கத்தை நான் சித்தாந்த ரீதியில் ஆதரிக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அது தவறு இல்லைன்றது உச்சநீதிமன்றத்தோட கருத்து. ஆனால் இந்த கருத்தை இப்போ மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு ஜம்மு காஷ்மீரில் இருக்க தீவிரவாத அமைப்புகளுக்கோ காலிஸ்தான் மூமெண்ட்டுக்கோ கடைபிடிக்கிறது இல்லை அவங்க. இப்போ நீங்கள் வந்து காலிஸ்தான் மூமெண்ட்டை நான் ஆதரிக்கிறேன்னு வாய்மொழியாக ஆதரிக்கிறேன்னு நீங்கள் சொன்னால் கூட உங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவோம். ஆனால் நான் எல்டிடி ஆதரிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா பிடிச்சி உள்ளே போட மாட்டான். ஆனால் பொருளுதவி பண்ணுறீங்க, காசு கொடுக்குறீங்க, யூனிஃபார்ம் தைச்சி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே பிடிச்சி போடுவாங்க. இப்போ என்ஐஏ ரைட்ஸ் எந்த அடிப்படையில் வந்தாங்க, அவங்க எதை கைப்பற்றினாங்கன்னு அதிகாரப்பூர்வமாக நமக்கு தகவல்கள் இல்லை. எதுக்காக இந்த ரெய்டு இப்போ நடத்துனாங்கன்னு நமக்கு தெரியல. எலெக்ஷன் நெருங்கும்போது இந்த ரெய்டு நடப்பது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. பிஜேபி கவர்மெண்ட் எதையோ நோக்கியோ நகர்கிறது. அதான் அந்த தடை அதை தாங்க சார் இப்போ அண்ணாமலை அவர்களோட ஸ்பீச்சில் பார்க்குறேன். இப்போ 2024 பிறகு நாம் தமிழர் என்ற கட்சியே இருக்காதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. ஏங்க இது பிஜேபி வாயில் வந்ததெல்லாம் காங்கிரஸ் முக்து பாரத்னு பேசுவான், இவனை அழிச்சிடுவான், அவனை ஒழிச்சிடுவான், இவன் இருக்க மாட்டான், அவன் இருக்க மாட்டான், இதெல்லாம் வந்து பேச்சாங்க. யாரும் அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாதுங்க. ஒரு கருத்துன்றது இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். சீமான் தப்பு பண்ணுறாருன்னா அவரை திருத்துங்க, இல்லை அவர் அரசியல் ரீதியாக தோற்கடிங்க. அவர் கட்சியே இருக்காதுன்றதெல்லாம் ஆணவமான பேச்சு. காங்கிரஸ் முக்து பாரத்னு பேசுகிறாங்கல்ல, அப்போசிஷன் முக்து பாரத்னு பேசுகிறாங்கல்ல, அந்த ஆணவ செருக்குலேருந்து வரக்கூடிய பேச்சு. இதெல்லாம் ஒரு கருத்துன்றது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சீமானோட அரசியலில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் அவர் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுறாருன்னா அவரை நீங்கள் அனுமதித்து தான் தீரணும். அவர் சட்டவிரோதமாக செயல்பட்டார்னா அப்போ கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கட்டும். அவர் தான் சட்டவிரோதமாக எதுவும் செய்யலைன்றாரு, கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும் அதை. ஏன்னா இவங்களும் இது வரைக்கும் யாரையும் கைதெல்லாம் பண்ணலை. ஏன் ரைடு பண்ணாங்க? நான் ஒன்று கேட்குறேன், புதுசாக என்னத்தை கண்டுபிடிச்சிச்சு அமித்ஷா கவர்மெண்ட்டு, அமித்ஷாவோட ஹோம் மினிஸ்ட்ரி? அவங்க இது வரைக்கும் இவ்வளோ வருஷமாக என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. விடுதலை புலி ஆதரிக்கிறேன்றாங்க, பிரபாகரன் படத்தை போட்டுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க.
புதுசாக என்ன வந்துடுச்சு உங்களுக்கு இப்போ? அப்போ தேர்தல் நேரத்தில் வரும்போது அவங்க ஒரு 5% 6% ஓட்டை உடைக்கிறான் இல்லையா, அதை குறி வச்சு நீங்கள் நகர்றீங்க. ஆகவே சீமான தாம் பக்கம் இழுக்கிறதுக்கு பிஜேபி விரும்புதா அந்த சந்தேகம் வருது. மிரட்டி உருட்டி கையை முறுக்கி எண்ணெயை கொண்டு வந்து இறக்குறான்னா அவங்களுக்கெல்லாம் ஈடி, இவருக்கு எண்ணெயை. அப்போ இந்த உருட்டல் மிரட்டல் அரசியல் தான் பிஜேபியோட வாடிக்கைன்றதுனால அண்ணாமலை பேசுகிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். 24க்கு பிறகு அவர் இருக்க மாட்டாங்க, இவர் இருக்க மாட்டாங்க. யார் எப்போ இருக்க மாட்டாங்கன்னு யாருக்கு தெரியுங்க? யாரும் நிரந்தரம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை பொறுத்திருந்தே பார்ப்போம் சார். அவ்வளோதான். தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பித்த விஜய் அவர்கள் யாருக்கும் ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாலும், 2026 குறிவைக்கிறோன்னு சொல்லிட்டாலும், அவங்களுடைய ரசிகர்கள் வாக்காளர்களாக இருக்கிறாங்க. அவங்க யார் ஆதரிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ எழுந்துருச்சு. ஸோ அவருடைய அரசியல் பிரவேசமும் தற்போதைய நிலவரத்தோட ஒற்றுமைப்படுத்தி நீங்கள் எப்படி பார்க்க? இல்லை, அவர் தான் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் 26க்கு தான் வருவேன்ட்டார், 26 தான் குறின்ட்டார், 24 லட்சம் முடிஞ்சோன்னே தான் நான் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வருவேன்ட்டார். இந்த தேர்தலில் நாங்கள் எந்த ஸ்டாண்டும் இல்லை எங்கள் கட்சிக்குன்ட்டார் அவர். அதுக்கு மேலே அதில் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவரை பற்றி இப்போ நம்ம பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. அவர் தெளிவுபடுத்தி விட்டார். நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், அந்த கட்சிக்கு இது தமிழக என்ன பேர், தமிழக வெற்றி கழகம். நாங்கள் இந்த மக்களவைத் தேர்தலில் வரலை, அது முடிந்த பிறகு நாங்கள் எங்கள் கட்சியோட கொள்கை கோட்பாடுகளை அறிவிப்போம். 26 சட்டமன்ற தேர்தல்கள் தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லிட்டார். அவரை பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஃபார் அண்ட் அகென்ஸ்ட், அவரை ஆதரித்தோ எதிர்த்தோ பேசுவதற்கு இப்பொழுது எதுவுமே இல்லை. அவர் களத்துக்கு வரட்டும், நம்ம பேசலாம். அவரை குறித்து பேசுவதற்கு எதுவும் இல்லை. ஓகேங்க சார். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி கோபி.